இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், செப்டம்பரில் 2 முறை ராசி மாறும் புதன். சகல சௌபாகியத்தையும் பெறப்போகும் 4 ராசிகள் இவர்கள்தான். செப்டம்பர் மாதத்திலே புதன் 2 முறை பெயர்ச்சடைகின்றார். அதனால் பலாபலன்களை பெறுகின்ற ராசி அது எப்பொழுது நிகழும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது சாதகமாக இருக்கும் என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் கோச்சார பகுதியிலே நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் எனும் கோவிலில் ஆதியந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார். இவருடைய சிறப்பு, ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பாகும். இவருக்கு நாமே ஆராய்ச்சி எடுக்கலாம், நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது சிறப்பு. அன்பர்கள் இதை கவனத்தில் கொண்டு அவரை தொடர்ந்து வழிபட அனைத்து விதமான இன்பங்கள், நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 24/8/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 7வது நாள். இன்று மழை பெய்ய வாய்ப்பு. மதுரை சோம சுந்தரர் புட்டு திருவிழா, வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோவில் வருடாபிஷேகம், நெல்லை குறுக்குத்துறை முருகப்பெருமான் பவனி துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி துவாதசி நாள் முழுவதும், நட்சத்திரம் பூராடம் இரவு 10:16 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியின் இன்றைய தலைப்பு, பெண்களுக்கு ராகு தசையில் திருமணம் நடந்தால் என்ன ஆகும்? ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கும் காலங்களில் பெண்களுக்கு திருமணத்தை யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இது இயற்கையிலே பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. அந்த கட்டத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்து இது செய்யலாமா, வானாமா,
என்பதை முடிவெடுக்க வேண்டும். பின்னாளில் அவர்களால் பெருந்தொல்லை ஏற்படும். ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கும் காலங்களில் சம்பந்தி வீட்டில் உள்ள யாரேனும் ஒருவர் கரிய நிறம் கொண்டவர் வாழப்போகும் உங்கள் பெண்ணுக்கு தொல்லை கொடுப்பார். ராகு தசை ஆரம்பித்து ராகு புத்தி முடியும் வரை, அதாவது 2 வருடம் 8 மாதங்கள் 12 நாட்கள் வரை திருமணத்தை தள்ளி போட வேண்டும். அதற்கு பிறகு குரு புத்தியார். குரு புத்தியினுடைய கால அளவு 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் வரை நீடிக்கும். இன்பமும் அவரால் செல்வமும் அரசாங்கத்தின் நன்மையும் நினைத்த காரியம் கைகூடும், திருமணமும் கைகூடும். இப்பொழுது குரு பகவானின் பெண் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால், குரு சனி இணைந்திருந்தாலோ அல்லது சமசப்தம பார்வை பெற்றிருந்தாலோ உங்கள் பெண்ணுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்த பிறகு குரு புத்தியிலே திருமணம் செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும் ராகு தசை சனி புத்தி காலத்தில் திருமணம் செய்யாது. இந்த புத்தியில் நீங்கள் செய்யும் திருமணம் சிறப்பாக அமையாது. ஆனால் ஆலோசனை செய்து செய்யும். ஏதாவது ஒரு குறை வந்து சேரும். அதற்கு அடுத்த வரும் புதன் புத்தியில் திருமணம் செய்யலாமா, புதன் புத்தியிலே செய்யும் திருமணம் சிறப்பாக இருக்குமா? அதே நேரத்தில் உங்கள் மகளின் ஜாதகத்தில் புதன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து மகன் மருமகள் இருவரும் தலையணியிலே வைத்து தைத்து சீர்கொடுக்கும் பொழுது தந்து விடுங்கள். புதன் புத்தியின் நிலையான பொருள் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அதிசயத்தக்க வகையிலே ஆண் வாரிசும் உருவாகும். தம்பதியர் சுமூகமான வாழ்வு வாழ்வார்கள். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார். அதற்கு பிறகு கேது புத்தியிலே அதிக கெடுதல்கள் வரும். அதாவது ராகு தசையிலே கேது புத்தி வரக்கூடாது. ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஆகாது. எனவே ராகு தசையிலே பிறந்தவரை கேது தசையிலே பிறந்தவர்களை இணைத்து விடாதீர்கள். பொருத்தம் இருந்தாலும் பிரிந்து விடுவார்கள். அடுத்து வரும் சுக்கிர புத்தியில் தான் திருமணத்தை செய்ய வேண்டும். சுய ஜாதகத்திலே சுக்கிரன் 6, 8, 12 உள்ளதா என்று பார்த்து செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் திருமணத்திற்கு முன்பு பெருமாளை வணங்கி அர்ச்சனை செய்து முறைப்படி திருமண பேச்சை பேச வேண்டும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்த போது ராகு தசை திருமணமான பெண்கள் ஜாதகம் குளறுபடியாகவே இருந்தது. திருமண முறிவுகள், பிரிந்து வாழ்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தன. எனவே என்னுடைய அனுபவ ஆராய்ச்சிக்கு பிறகுதான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்படுகின்றேன். உங்கள் மக்களுக்கு, மகனுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ராகு தசை நடக்கும்போது திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் நமன சமுதிரத்தில் அருகே பேரையூர் கிராமம் உள்ளது. அங்கு நாகநாத சுவாமி உள்ளார். அங்கு ராகு காலத்தில் பூஜைகள் நடக்கும். ஒரு முறை அங்கு சென்று ராகு காலத்தில் பூஜை செய்து வாருங்கள். திருமணம் சிறப்பாக நடக்கும். 2வது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாத உங்கள் பகுதியிலே விநாயகர் கோயிலே 3 சனிக்கிழமைகள் ராகு காலத்தில் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து விநாயகர் மற்றும் அக்கோயில் உள்ள ராகு கேதுவுக்கு ஊற்றி கற்பூரம் ஏற்றி வணங்குவார்கள். திருமணம் சிறப்பாக நடக்கும். நாளைய தினம் பரிகாரத்தின் தலைப்பு பாதகாதிபதியின் நிலையும் பரிகாரம். இதனுடைய தொடர் விளக்கம் தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாகத்தை தொடர்ந்து ஆராய்ந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். 6 என்றால் ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள், அவமானங்கள். ருணம் என்றால் நாம் படுகின்ற கடன் தொல்லைகள். சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு. இதனுடைய நிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்று கிரகங்கள் மூலம் அறிய இப்போது அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். மேஷம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வருகின்ற அந்த வியாதி எந்த பகுதியில் தாக்கும் என்பதை காட்டுகிறது. தலை, முகம், மூளை. ரிஷபம் கழுத்து, தொண்டை, உள்நாக்கு. மிதுனம் தோல், கை, விரல், மூக்கு, நுரையீரல், நெஞ்சு. கடகம் வயிறு, மார்பகம். சிம்மம் இருதயம், முதுகு, முதுகுத்தண்டு. கன்னி சிறுகுடல், பெருங்குடல். துலாம் கிட்னி, தோல். விருச்சகம் ஆண் பெண் இன உறுப்புகள், இரத்தம், காது. தனுசு இடுப்பு, தொடை, கல்லீரல். மகரம் பல், எலும்பு, முட்டி, தோல். கும்பம் கீழ்கால், கணுக்கால், இரத்த ஓட்டம். மீனம் பாதம், பாத விரல், நுரையீரல், குடல், மூத்திரம் மற்றும் முக்கிய கழிவுகளை அகற்றுகின்ற பகுதி. சூரியன் 8இல் நின்றார்.
ஒற்றை தலைவலி ஜாதகருக்கு அடிக்கடி ஏற்படும். கண் பார்வை பாதிக்கும். விரைவில் இவருக்கு இன்ஃபெக்ஷன் உருவாகும். சூரிய தசா அல்லது வேறு மோசமான தசாவில் சூரிய புத்தியில் நடைபெறும். சந்திரன் 8 நிற்க ஆரோக்கியம் அடிக்கடி கெடும். சளி, இருமல், மன நிம்மதி குறையும். ஸ்டீரியா, கால்வலி, வாந்தி, பேதி, கண் நோய் சந்திர தசா அல்லது வேறு கோச்சாரத்தில் நடைபெறும். செவ்வாய் 8 நின்றால் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சனி செவ்வாய் கூடி 8 நின்றார் வாகனத்தால் விபத்து, சனி புத்தியால் ஏற்படும் அறுவை சிகிச்சை, கட்டி, பிறப்பு உறுப்புகளில் நோய் ஆகியவை உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செப்டம்பரில் 2 முறை ராசி மாறும் புதன், சகல சௌபாக்கியத்தை பெறப்போகும் 4 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். ஜோதிட சாஸ்திரத்திலே புதன் கிரகங்கள் இளவரசர் என்று அழைக்கப்படுகின்றார். நவ கிரகங்கள் புதன் அறிவு, ஞானம், பேச்சு திறன், கல்வி மற்றும் வணிகத்தின் அதிபதியாய் கருதப்படுகின்றார். எனவே புதனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஒருவரின் தொழிலிலே நிதி நிலைமை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை தாக்கத்தை ஏற்படுத்தும். புதன் கிரக மாற்றங்கள் காரணமாய் வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான காலமாய் அமைய உள்ளது. ஏனெனில் இந்த மாதத்திலே புதன் 2 முறை தனது ராசியை மாற்றப் போகின்றார். முதலிலே செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் கன்னி ராசிக்குள் நுழைகின்றார். பின்னர் செப்டம்பர் 26 அன்று அது துலாம் ராசிக்குள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 ராசி மாற்றும் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் புதனின் 2 பெயர்ச்சிகள் சிறப்பான பலனை தரக்கூடும். தொழில் தொடர்பான தெளிவான முடிவுகளை எடுக்கும் உங்கள் திறன் மேம்படும். புதன் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் தொழில் மற்றும் வணிகம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு மற்றவர்களும் நீங்கள் பழகும் அணுகுமுறையில் மறையான மாற்றத்தை உணர்வீர்கள். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நிகழும் புதனின் இரட்டை பெயர்ச்சி நிதி மற்றும் தொழில் ரீதியான சாதகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்த நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாய் அமையலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த முயற்சிக்கலாம். சரியான திட்டமிடல் உங்கள் லாபத்தை 2 மடங்கு அதிகரிக்கும். இது உங்களின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை புதன் பெயர்ச்சி பல சாதகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது. உங்கள் செயல்திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன் போன்ற மேம்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் பேச்சாற்றல் சிக்கலான பணிகளை கூட எளிதாக முடிக்க உங்களுக்கு உதவும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியின் சூழலை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை பரஸ்பர புரிதல் அதிகரிக்கக்கூடும். புதிய வீடு அல்லது வாகனம் திட்டமிடுபவருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் நிறைந்த காலமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நிகழும் புதன் கிரக பெயர்ச்சி தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் சாதகமாய் அமையலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வேலையில் இருப்போர் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை முயற்சிக்கலாம். தொழில் லாபம் அதிகரிப்பதால் உங்கள் நிதி நிலை படிப்படியாய் மேம்படக்கூடும். செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான நம்பிக்கை அதிகரிக்கும் என்று இது ஒரு நல்ல காலகட்டமாய் அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை
நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கடைசி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி பகுதியிலே இதுவே 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரத்து திருப்திகரமாய் இருக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகை யோகங்கள் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலர் யாத்திரை செல்வார்கள். அடுத்த உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணவரத்து திருப்திகரமாய் இருக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீர். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகை யோகங்கள் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து சில யாத்திரைகள் செல்வார்கள். அடுத்த ஒரு உதவி கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கூடுதலாக ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களுக்கு என்று தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியிலே வாழ்த்துவீர்கள். கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். மாணவர்களுக்கு புத்திசாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்கள் பாராட்டை பெறுவீர்கள். கல்வியிலே மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் வாழ்த்துவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். மாணவர்களுக்கு புத்திசாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். கல்வியில் மேன்மை உண்டாகும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இந்த பிரச்சனை சரியாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகளை கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். பகைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்களால் இந்த பிரச்சனை சரியாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய வாக்குகள் வசூலா. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கன்னியா ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள்
உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்களை உங்களை அனுசரித்து செல்வார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளால் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சின் இனிமையின் சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பண தேவை உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணுகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாய் இருப்பது நல்லது. கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் பார்ட்னர்கள் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண தேவை உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது, கவனமாய் இருப்பது கூடுதல் நன்மை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்ப பார்ட்னருடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாய் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். அதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களும் கவனமாய் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. குழந்தைகளின் கல்வியின் வேகம் காணப்படும். குடும்ப கவலை தீரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணவரத்தை திருப்தி தரும். போராட நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகளின் கல்வியின் வேகம் காணப்படும். குடும்ப கவலையும் தீரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். மன குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மற்றவர்களும் பழகும் போது கவனமாய் இருப்பது நல்லது. சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்தும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கள் தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மன குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பி மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாய் இருப்பது நல்லது. சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாய் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். செயல் திறமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாய் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாய் செய்து பாராட்டை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செயல் திறமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்கள் பாராட்டுவார்கள். உறவினர் வருகை இருக்கும். யாரிடம் பேசும்போது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய சகஜ நிலை காணப்படும்.
ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகள் திறமையை கண்டு அவர்கள் பாராட்டுவீர்கள். உறவினர் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்பொழுது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.